योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार। जय गुरु राया। योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार। जय गुरु राया। भगवान श्री योगीराम सूरत कुमार की जय। सर्वं योगीराम सूरत कुमारार्पणमस्तु। देखिए, மிகவும் விசேஷமான நாள். புருஷோத்தம மாதத்தினுடைய கடைசி நாள். இன்றைக்கு அமாவாசை. இந்த மாதத்தில் 2 அமாவாசைகள் வருவதால் இதை அதிக் மாதம் என்று சொல்வார்கள். இந்த புரட்டாசி மாதத்தை புராணங்கள் காலதேவனின் கோரை பல் என்று விவரிக்கும். அந்த அளவுக்கு சற்று கடுமையான மாதம். ஆனாலும் இந்த மாதத்தில் இதை புருஷோத்தம மாதமாக 2 வருடங்களுக்கு ஒரு முறை என்ன ஒரு வழிபாடு செய்தாலும், ஒரு நாமம் சொன்னாலும், இல்லை பூஜை செய்தாலும், ஒரு கோவிலுக்கு சென்றாலும், தீர்த்த யாத்திரை செய்தாலும், ஒரு நதியில் மூழ்கி எழுந்தாலும் எல்லாவற்றிற்கும் பல மடங்கு பலன் உண்டு. கடவுள் எப்படியாவது நம்மை அவரோடு சேர்த்து கொள்ள விரும்புகிறார். அதற்கு அவர் எப்பொழுதும் நிறைய மார்க்குகள் கொடுக்க தயாராக இருக்கிறார். ஒரு சின்ன ஒரு முயற்சியில் கூட ஒரு பெரும் பலன் கிட்டுவது போல் நமக்கு இயற்கை சூழ்நிலையையும் காலத்தையும் நமக்கு அமைத்து கொடுக்கிறார். அந்த மாதிரியான ஒரு விசேஷமான மாதத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் 2 மணி நேரம் பகவானுடைய நாமத்தை மற்றும் அந்த நாள் முழுவதும் நாம் சொல்லிக் கொண்டிருப்போம், நாமத்தை சொல்லிக் கொண்டிருப்போம், பகவானை பற்றி நினைத்து கொண்டிருப்போம், படித்து கொண்டிருப்போம். ஆனால் சேர்ந்து சொல்வது மிகவும் விசேஷம். அவருடைய சன்னதியிலிருந்து அது நமக்கு கிட்டியது. இன்றைக்கு பகவானுக்கும் இந்த நவராத்திரிக்கும், நவராத்திரியினுடைய கலச ஸ்தாபனம் செய்யும் நாள். நாளையிலிருந்து 9 நாட்கள் அம்பாளுக்காக பராசக்தியினுடைய விசேஷமான நாட்களாக கொண்டாடப்படுகிறது. பாரதம் முழுவதும் வட இந்திய மாநிலங்களிலும் சரி, தென்னிந்திய மாநிலங்களிலும் சரி, அந்தந்த இடத்திற்கு வழக்கத்திற்கு அவர்களுடைய சம்பிரதாயத்திற்கு தகுந்தாற்போல் சில விஷயங்கள் மட்டும் மாறுகின்றன. மற்றபடி நம்ம எல்லோருக்கும் தெரியும் பகவான் எப்படி பாரத தேசத்தை கொண்டாடி சொல்வார் என்று. இந்த தேசத்தில் ஆன்மீகம்தான் நம்முடைய வேர். ஆன்மீகத்தில் இந்த இந்திய மண்ணானது ஆன்மீகத்தில் வேரூன்றி உள்ளது. அதனால் இந்திய கலாச்சாரமும் ஆன்மீகத்தை அடிப்படையாகவே கொண்டுள்ளது. ஒழுங்கு, நெறிமுறை, தர்ம நெறியை அடிப்படையாக கொண்டுள்ளது. இறைவனை அடிப்படையாக கொண்டுள்ளது. பாரதம் என்ற சொல்லுக்கே இறைவனுடைய ஒளியில், பா என்றாலே பாஸ்கர் என்று சொல்கிறோம் அல்லவா, ஒளி. அந்த இறைவனுடைய அந்த ஒளியில் திளைப்பது. அதனால் இதற்கு பாரதம் என்று பெயர். இந்த பாரதத்தில் இந்த நவராத்திரியை இந்த 9 நாட்களும் சக்திக்குரிய நாட்களாக கொண்டாடுகிறார்கள். எதுவாயினும் நம்முடைய கலாச்சாரத்தில் ஆன்மீகத்தோடு இணைந்து
சங்கீதம், நாட்டியம், ஓவியம் என்று பல பல கலைகள், 64 கலைகள் சரஸ்வதி தேவி நமக்கு அருளியுள்ளார். இந்த 64 கலைகளிலும் இந்த ஆன்மீகமானது நம்முடைய கலாச்சாரமாக வெளிப்படும் விதவிதமாய். இந்த 9 நாட்களில் முதல் 3 நாட்களை துர்காதேவிக்கும், அடுத்த 3 துர்காதேவி அவள் கிரியாசக்தி, ஆற்றல் மிக்கவள், துணிவு மிக்கவள், நமக்கு ஆற்றல் தருபவள். இந்த முதல் 3 நாட்களை துர்காதேவிக்கும், அடுத்த 3 நாட்கள் இச்சாசக்தியாக மகாலட்சுமிக்கும், கடைசி 3 நாட்கள் அந்த அறிவின் வடிவமாக திகழும் சரஸ்வதி தேவிக்கும் பூஜைகள் செய்து வழிபடுவர். ஞான சக்தி அல்லவா அவள். ஆக நமக்கு கிரியாசக்தி, இச்சாசக்தி, ஞானசக்தி, இந்த 3ஐயும் வழிபடுவதன் மூலம் நம்முடைய ஆற்றல்கள் பெருகும், செல்வம் பெருகும், ஞானம் பெருகும், அறிவு, இகபர அறிவு பெருகும். ஆக இந்த நாட்களை மிகவும் விசேஷமாக கொண்டாட வேண்டும். இதற்கும் நம் பகவானுக்கும் என்ன சம்பந்தம்? அது முக்கியமல்லவா? பகவான் வட இந்தியாவில் இந்த 9 நாட்களையும் ராவண யுத்தத்திற்கு பிறகு விஜயதசமி அன்று ராமருடைய வெற்றியாக கொண்டாடுவார்கள். ராமலீலா நாடகங்கள், நாட்டியங்கள் நடைபெறும் எங்கு பார்த்தாலும். ஆனால் கிழக்கே வங்காளத்தில் இது மகிஷாசுர மர்தினி நாட்களாக கொண்டாடப்படும் கடைசி 5 நாட்கள். தேவியினுடைய பாகவதம் எங்கும் படிக்கப்படும். அவள் மகிஷாசுரன் என்ற ஒரு தீய சக்தியை எப்படி அழித்தாள் என்பதை லீலையாக மிக சிறப்பாக கொண்டாடுவார்கள். அதேபோல் குஜராத்திலும் இந்த 9 நாட்கள் மிக விசேஷமாக அங்கு தண்டியா, நாம் கோலாட்டம் என்று சொல்வோம் தமிழ்நாட்டில், தண்டி வைத்து அவர்கள் மூங்கிலாலே செய்யப்பட்ட குச்சிகளினால் இரவு ஆரம்பிக்கும் அந்த ஆட்டம் விடிய விடிய 4:30 மணி வரையிலும் நடக்குமா. தண்டியா டான்ஸ் என்று ஆடுவார்கள், கர்பா டான்ஸ் என்று ஆடுவார்கள். கர்பா டான்ஸில் எப்படி நம்முடைய யூட்ரஸ் என்று சொல்லுவோம் அல்லவா, அந்த கர்ப்பத்திற்குள் எப்படி ஒரு குழந்தை, அது குழந்தை என்பது ஒரு ஆன்ம தீபம் தானே, அதுபோல் ஒரு விளக்கை நடுவில் வைத்து அதை சுற்றி சுற்றி ஆடுவார்களாம். இது எல்லாவற்றுக்கு மேல் நார்த் இந்தியாவில் மிக முக்கியமாக இருப்பது விரதம். பலர் நிர்ஜலா, ஜலம் கூட சாப்பிடாத விரதம் இருப்பார்கள். சிலர் பழங்களையும் சாத்விகமான உணவுகளை மட்டும் உண்டு, பால் பழங்கள் மட்டுமே சாப்பிடுவார்கள் இந்த 9 நாட்களும். அப்படி அவர்கள் செய்வதனால் இறைவனுக்கு மிகவும் நெருக்கமாக ஆக முடியும். உடல் மனம் சாத்வீகமாக ஆகும். இந்த விரதம் மிகவும் முக்கியம் வட இந்தியர்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு விரதம் நம்மால் எடுக்க முடியவில்லை என்றாலும் நாம் இந்த 9-10 நாட்களும் பொய் சொல்லாமல் இருப்பது என்ற ஒரு தீர்மானம் செய்து கொள்ளலாம். மற்றவரை கடிந்து பேசி புண்படுத்துவது, மற்றவர்களை விமர்சனம் செய்வது இருக்கிறதல்லவா, அதை செய்யக்கூடாது என்று ஒரு விரதம் எடுத்துக்கொள்ளலாம். மாமிசம் சாப்பிடக்கூடாது, இன்னொரு உயிரை கொன்று அதனுடைய மாம்சத்தை சாப்பிடக்கூடாது என்று விரதம் கொள்ளலாம். சாதாரணமாக பூண்டு, வெங்காயம் போன்றவற்றையெல்லாம் நெகட்டிவ் எனர்ஜி என்று சொல்வார்கள். இதை மருத்துவர்கள் வேறு காரணங்களுக்காக இவைகளை உணவில் ஏற்பார்கள். ஆனால் இந்த ஒரு 9-10 நாட்களுக்கு அவைகளுக்கு ஒரு சைடு எஃபெக்ட் சொல்வார்கள் அல்லவா, அதுவும் உண்டு. நெகட்டிவ் எனர்ஜி என்றால் ஆன்மீகத்திற்கு, ஆன்மீக சக்தியை குறைக்கும் அம்சங்களவை. இவற்றையெல்லாம் நாம் தவிர்த்து இந்த 9 நாட்களும் முடிந்த அளவுக்கு நிறைய பழங்களையும் காய்கறிகளையும் பாலையும் மட்டும் அருந்தி விரதமாக இறைவனை
எல்லாவற்றுக்கு மேல் நாம் இறை நாமம் சொல்ல வேண்டுமென தேவியை பூஜிக்க வேண்டும். நமக்கு ஆற்றலுக்காகவும் செல்வத்திற்காகவும் அறிவிற்காகவும் ஆன்மீகத்திற்கு ஆன்மீக சக்தியை குறைக்கும் அம்சங்களவை. இவற்றையெல்லாம் நாம் தவிர்த்து இந்த 9 நாட்களும் முடிந்த அளவுக்கு நிறைய பழங்களையும் காய்கறிகளையும் பாலையும் மட்டும் அருந்தி விரதமாக இறைவனை எல்லாவற்றுக்கு மேல் நாம் இறை நாமம் சொல்ல வேண்டுமென தேவியை பூஜிக்க வேண்டும். நமக்கு ஆற்றலுக்காகவும் செல்வத்திற்காகவும் அறிவிற்காகவும் தேவியை பூஜை செய்ய வேண்டும். நம்முடைய பகவானுடைய நாமத்தை விடாது சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். இவையெல்லாம் நாம் செய்ய வேண்டியவை. நம்முடைய பகவான் கிட்டத்தட்ட 9 வருடங்கள், 9 நாட்கள் இல்லை, 9 வருடங்கள் அடுப்பில் நெருப்பில் சமைத்த உணவு எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். 47, 48களில் அவர் திருவண்ணாமலை வந்தார். அந்த சமயங்களெல்லாம் கடும் விரதம். எப்பொழுதும் வேக வைக்காத காய்கறிகள், பழங்கள், காய்ச்சாத பால், ரா மில்க், ரா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், இவைதான் அவருக்கு 9 வருடங்கள் உணவாக இருந்தன. அதிலும் இந்த நவராத்திரியின் போது அவர் தண்ணீர் கூட குடிக்காமல் விரதம் காப்பார். தன்னை ஒரு அறைக்குள் பூட்டிக்கொள்வார். வெகுநேரம் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பாராம். அவர் ஆசிரியராக பணியாற்றி வந்ததுதான். அந்த 9 நாட்கள் முடிந்து 10வது நாள் அவருக்கு தண்ணீர் கூட குடிக்காமல் இருந்து, சில சமயம் சில வருடங்கள் தண்ணீர் குடித்திருக்கிறார், சில வருடங்கள் அதுவும் செய்யவில்லை. அவருடைய மாணவர்கள் வந்து அவரை தூக்கிச் செல்வார்களாம். போய் கங்கா ஜலத்தை அவருடைய வாயில் விடுவார்கள். இப்படியெல்லாம் கடுமையான பகவானிடம் சொன்னார். பின்னால் இந்த பிச்சைக்காரன் அதையெல்லாம் ஏன் செய்தான் தெரியுமா? உள்ளே ஒரு பெரும் சக்தி, இந்த பராசக்தி நமக்குள்ளே இருக்கிறாள். அந்த பெரும் சக்தியானது வெளிப்பட ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய உடல் அதை தாங்காது. எப்படி ஒரு குடிசைக்குள் ஒரு புயல் நுழைந்தால் அந்த குடிசை சின்னாபின்னமாகிவிடும் அல்லவா? அந்த குடிசையே மிகவும் உறுதியான குடிசையாக இருந்தால் எத்தனை புயல் வந்தாலும் அசையாது. அந்த மாதிரி நம்முடைய உடம்பை தூய்மை செய்ய வேண்டும். தூய்மையாக இருக்கும் உடலுக்கும் மனதிற்கும் அந்த பெரும் சக்தி புயலென எழும்பும் பொழுது அதை தாங்கி அடக்கி அதை ஒரு பேருணர்வாக மாற்றிவிடும். பகவான் சொன்னார், this beggar wanted to divinize his body. இந்த பிச்சைக்காரர் இந்த உடலையும் தெய்வீகமாக மாற்ற வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டிருந்தார். அதனால் அந்த சமயங்களில் கடும் விரதங்களை மேற்கொள்வாராம். இந்த 9 நாட்களும் அவர் தண்ணீர் கூட குடிக்காமல் தன்னை அறையில் பூட்டிக் கொண்டு தியானம் செய்திருந்துள்ளார். நம்மால் அதையெல்லாம் செய்ய முடியாது. ஆனால் இந்த விரதம் பொய் பேசக்கூடாது, யாரையும் விமர்சனம் செய்யக்கூடாது, யார் மனதையும் புண்படுத்தும்படியான வார்த்தைகளை பேசக்கூடாது. முடிந்த அளவுக்கு நாம் இறை தியானத்திலும் இறை நாமத்திலும் இறை சேவையிலும் ஈடுபட வேண்டும். இது எல்லோராலும் முடிந்த அளவுக்கு செய்ய முடியும். இந்த மாதிரியான விரதங்களையாவது நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஆசிரமத்தில் ஆரம்ப காலங்களில் 94 ஆசிரமம் ஆரம்பித்த சமயத்தில் யாகசாலையில் பொம்மைகள் வைத்து ஒரு சிறிய அளவில் ராஜேஸ்வரி அம்மா அவர்கள் தலைமையில் சின்ன சின்ன பொம்மைகள் வைத்திருந்தார்கள். அதில் யாரோ அந்த சமயத்தில் கொலுவென்று பொம்மைகள் கொடுத்திருந்தார்கள். ஆசிரமத்துக்கு எப்படியோ அவை வந்து சேர்ந்தன. உடனே அதை வைத்தபோது ஒரு கிளாஸ் ரூம்
சில மாணவர்கள் டீச்சர் என்ற ஒரு செட்டு வந்திருந்தது. உடனே ராஜேஷ் அம்மா அதை வைத்து யோகிராம் சுரத்குமார் வித்யாலயா என்று எழுதி வைத்திருந்தார்கள். அதன் பிறகு ஒரு டாக்டர் அந்த மாதிரியான பொம்மைகள் வந்தவுடன் அதை வைத்து யோகிராம் சுரத்குமார் மருத்துவமனை என்று ஒன்று எழுதி வைத்தார்கள். அதன் பிறகு பல பொம்மைகளால் அந்த மலையெல்லாம் கட்டி இருக்கும் பொம்மைகள் எல்லாம் வைத்து யோகிராம் சுரத்குமார் நகர் என்றும் எழுதிவிட்டார்கள். சுவாமி வந்தவுடனே காரிலே இருந்து விறுவிறென்று இறங்கினார்கள். இறங்கி வேகமாக நடந்து சென்று யாகசாலையில் பார்வையிட்டார்கள். அவர் யோகிராம் சுரத்குமார் வித்யாலயா சரி, இந்த மருத்துவ வசதி சரி, ஆனால் யோகிராம் சுரத்குமார் நகர் என்று எழுதியிருக்கிறீர்களே, அதை எடுத்துவிட வேண்டும் என்று சொல்லிவிட்டார். இது ஏற்கனவே ரமண நகர், இதில் வேறு பெயருக்கு தேவையில்லை என்று கூறி அதை எடுத்துவிடச் சொன்னார். அதன் பிறகு நேரே பழைய தர்ஷன் மந்திருக்கு வந்தார். அப்பொழுது அங்குதான் தரிசனம் நடக்கும். அந்த சமயத்தில் அந்த பழைய தர்ஷன் மந்திருக்கு வந்தவுடன் லலிதா சகஸ்ரநாம புத்தகம் யாருமே இதையெல்லாம் எதிர்பார்க்கவில்லை. யாரிடமும் புத்தகமும் இல்லை. அதன் பிறகு எப்படியோ ஒன்று வாங்கி வந்தார்கள். உடனே சுவாமி என்னை முதலில் அதை படிக்கச் சொல்லி எல்லோரையும் பின்னாடி அந்த நாமங்களை சொல்லச் சொன்னார். சுவாமி அருகில் இருந்து அவற்றை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தார், கேட்டுக்கொண்டிருந்தார். ஒரு 100 நாமங்கள் வரை நான் படித்தேன். அங்கிருந்த அனைவரும் அதை பின்பற்றி சொன்னார்கள். அந்த 100வது நாமம் முடிந்தவுடன் பகவான் தேவ்கி போதும் என்றார். நிறுத்திவிட்டார். ஆனால் அவர் அதை ஆரம்பித்து வைத்து விட்டார். அன்றைக்கு பிள்ளையார் சுழி போட்டுவிட்டார். கொலுவுக்கும் லலிதா சகஸ்ரநாம பூஜைக்கும். அது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இத்தனை வருடங்களாய். இன்றைக்கு கலச ஸ்தாபனம் 8லிருந்து 9 வரை பண்ணுவார்கள். ஒரு சிறு பூஜை நடக்கும். இந்த தடவை மிக விஸ்தாரமாக எதுவுமே வைக்கவில்லை. ஒரு 5 படிகள் கொண்ட 5 அடுக்குகள் கொண்ட ஒரு ராக் என்று சொல்வார்கள் அல்லவா, அதை வைத்திருக்கிறோம். ஒரு சில பொம்மைகளை, அம்பாளுடைய பொம்மைகளையும் மகாத்மாக்கள் கிடைத்த பொம்மைகளை மட்டும் வைத்திருக்கிறோம். வைக்கப் போகிறோம். இனிமேல் தான் இந்த கலச ஸ்தாபனத்துக்கு பிறகுதான் பொம்மைகள் வைப்பார்கள். பிறகு இந்த 9 நாட்களும் இந்த பூஜை நடைபெறும். லலிதா சகஸ்ரநாம பூஜை நடைபெறும். ஐகிரி நந்தினி என்று சொல்லி லலிதா நவரத்ன மாலை இவையெல்லாம் சொல்லி ஆராதிப்போம். இவை அனைத்தையும் பகவானுக்கு அர்ப்பணிப்பதற்காகவே செய்வோம். பகவான் ஆரம்பித்து வைத்தார். பகவான் நாங்கள் இதை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்தார். அதனால் இவை நடந்து வருகின்றன. இது தொடர்ந்து நடைபெறும். நாம் முக்கியமாக இந்த நேரத்தில் பகவான் தான் இந்த சக்திகளாக வெளிப்படுகிறார். நம்முடைய இச்சா சக்தி மிகவும் முக்கியம். நம்முடைய கிரியா சக்தி நமக்கு மிகவும் முக்கியம். ஞான சக்தியும் நமக்கு மிகவும் முக்கியம். இந்த சக்தியை நாம் இந்த ரூபங்களில் ஆராதித்து வருவதால் நம்முடைய ஆற்றல்கள் பெருகும், நம்முடைய வாழ்க்கை பண்படும், நமக்கு ஞான சக்தி வந்து சேரும். கடைசியில் அந்த ஞான சக்தியில் நாம் விரதங்கள் இருந்தால் அவை நம்மை இறைவனிடம் நெருங்கச் செய்யும். ஆக இந்த அடுத்த ஒரு 10 நாட்களை இறைவனுடைய நாமத்தோடும் நம்முடைய பகவானுடைய நாமத்தை எவ்வளவு நிறைய சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்வோம். அவருடைய லீலைகளை மனதில் அசை போடுவோம். அம்பாளிடம் வேண்டிக் கொள்வோம். நமக்கு ஆற்றலும் அறிவும் பெருக வேண்டும், செல்வம் பெருக வேண்டும். இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் நமக்கு செல்வம் மிகவும் தேவை. ஆக நமக்கு துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி இந்த 3 பூஜைகளும் இன்றைய சூழ்நிலையில் நமக்கு மிக மிக தேவை. இதை மனதில் கொண்டு நம்மால் முடிந்த அளவுக்கு அடுத்த 10 நாட்களை, 10வது நாள் விஜயதசமி, அது வெற்றிகரமாக கொண்டாடப்படும். ஏனென்றால் ராமர் ராவணனை வதம் செய்து திரும்பிய நாள். அம்பாள் அத்தனை சக்திகளையும் சேர்த்து, தேவர்களையும் சேர்த்து கொண்டு, மகாவிஷ்ணு, சிவன், பிரம்மா இவர்களுடைய சக்தியெல்லாம் சேர்த்து கொண்டு மகிஷாசுர என்ற ஒரு தீய சக்தியை அழித்தாள். அழித்து வெற்றி வாகை சூடிய நாள் அந்த விஜயதசமி. மிகச்சிறந்த நாள். அன்றைக்கு எதை ஆரம்பித்தாலும் வெற்றிகரமாக முடியும்
இறையருளோடு நல்லபடியாக செயல்பட்டு வெற்றிகரமாக முடியும் என்று சொல்வார்கள். ஆக இந்த 10 நாட்களையும் எல்லோரும் விசேஷமாக இறை உணர்வில் செலவிடுவோம். இன்றைக்கு நம்முடைய பகவானிடம் இன்றைய பிரார்த்தனையை சமர்ப்பித்துக் கொள்வோம். பகவான் தாங்கள்